100வது ஆண்டு விழாவை ஆன்மீக பெருவிழாவாக இங்கே மகிழ்ந்து கொண்டாடி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சாய் மந்திரைச் சேர்ந்த ஆன்மீக பெரியவர்களே, இந்த அரங்கத்தில் அரங்கு கொள்ளாமல் பொங்கி ததும்பி பரிபூரணமாய் நிறைத்திருக்கின்ற அன்பான கோயம்புத்தூர் வாழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நடுவர் அவர்களே, என் நிலைமை ரொம்ப இப்போ கஷ்டம். ஆமாம், ஏன்னா எல்லாரும் சாப்பிட போகிற நேரத்தில் நான் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன். அதில் நிறைய பேர் நின்று கொண்டே கேட்கிறீர்கள். இப்படி ஒரு வரவேற்பை நாங்கள் இங்கே வந்தபோது உண்மையிலேயே கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. அத்தனை பேரினுடைய அன்புக்கும் திரும்பவும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நான் திரு மாது அவர்களை மறுத்து பேசுவதாக இல்லை. ஏன்னா அவர் அப்படி சொல்லியிருக்காரு, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நானும் உங்களை மறுத்து எவ்வளவு பட்டிமன்றத்தில் பேசுறீங்க? ஒரு இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்களா என்ன மறுத்து பேசக்கூடாது? சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு. ஆனா மாது எனக்கு அண்ணா, அதனால அவர் சொன்னதை நான் கேட்கறேன். அதனால நான் மறுத்து சொல்ல போறது இல்லை. அவர் என்னென்ன சொன்னார்னு உங்களுக்கே நான் திரும்பி சொல்ல போறேன். நான் மறுக்க வேண்டாம், உங்களுக்கே புரியும். இந்த வந்த உடனே மைக்கை நிறுத்தினாரு இல்லையா? இந்த அறிவியல் இப்படிதான் எப்ப பாரு கிம்மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். சரியான நேரத்தில் கரெக்டா கட் பண்ணிடுவோம். இப்போ நீங்க நிறுத்தினீங்க, நீங்களே ஆன் பண்ணீங்க, அதுவா போயிருச்சுன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? இறங்கி போய் பேசிட்டு வருவார். அதுவா போயிருச்சுன்னா இருக்கிற எல்லாம் சேர்ந்து கடவுளே சீக்கிரம் கரண்ட் வரணும்னு பிரார்த்தனை பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. இந்த ஜகச்சால கில்லாடி வேலையெல்லாம் ஆன்மீகத்துக்கு தெரியாது, அறிவியலுக்கு தான் தெரியும். ஆனா நான் திரு மாதுவை நான் மறுத்து பேசுறேன். முடியாது, மறுக்க முடியாது. அப்புறம் அவர் அண்ணார், எங்க அண்ணார் மாதுவனா ரொம்ப புத்திசாலி. கெட்ட சாமியார் அப்படின்னு இருக்காங்களே, அது ஆன்மீகத்தினுடைய தோல்விதானே. கெட்டவனை சாமியார் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? அவன் தனதானே சொல்லிக்கிறான். உண்மையான ஆன்மீகம் என்பது உங்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை காண்பித்து கொடுக்கும். நீங்க அந்த கெட்டவன் சாமியார்னு சொல்லிட்டு ஒன்றை இருக்கிறத ஒண்ணுக்கு பத்தாக்குறது பின்னாடியே போயிட்டு அவனை சாமியார் இருக்கிறீங்க. இது ஆன்மீகத்தினுடைய தவறு. அவங்கள மறுத்து பேசுறேன். நமக்கு அது பரம்பரையிலே என் தங்கையும் தம்பியும் பேசினான்.